பிரபாகரன் எனது தெய்வம் என்று கூறி மீண்டும் மீண்டும் சர்ச்சையில் சிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள். யாழ்ப்பாணத்தில் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட அர்ச்சுனா அவர்கள் கூறியிருக்கிறார். தனது சமூக ஊடகத்தில் கூறியிருக்கிறார், பிரபாகரன் எனது தெய்வம் என்று கூறி ஒரு பதிவேற்றிருக்கிறார். இது தென்னிலங்கையில் அந்த ஊடகங்களுக்கு மிக ஒரு சர்ச்சையாகவும் அவங்களுக்கு ஒரு தீனியாகவும் அமைஞ்சிருக்குது. எங்க இனவாதத்தை கிளப்பலாம், இதில் எப்படி குளிர்காயலாம் என்று சொல்லி ராஜபக்ச கூட்டம் மற்றும் ரணில் கூட்டம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சில இனவாத கூட்டங்களும் அதில் இருக்குது. ஆனால் இதுக்கு நாங்களே தீனி போடுற மாதிரி செயல்களை செய்யக்கூடாது. ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் உட்காரக்கூடிய அந்த ஆசனத்தில் அவர் உட்கார்ந்து அதை ஒரு அதிகாரி தெரியப்படுத்துகிறார். அப்பயாவது அவர் எழுப்பி போயிருக்கலாம், ஆனால் அவர் எழுப்பி போகவில்லை. அவரோட ஒரு அறியாமை காரணமாக நடந்திருக்குது. ஏற்கனவே பல வீடியோக்கள், பல தெளிவுபடுத்தல்கள் வந்திருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த அமர்க்கையிலும் அமரலாம் என்று சொன்னால் அவங்களுக்காக ஒதுக்கப்பட இல்லை. ஆனால் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் அமரக்கூடிய ஆசனங்கள் சொல்லி வேறையா இருக்குது. அந்த ஆசனங்கள்ல அவங்க எதுலையும் அமரலாம்னு சொல்லி தான் இருக்குது. ஏன்னா வளமையா பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு ஆட்களுக்கும் அவங்களோட பெயர்கள் குறிப்பிடப்பட்டு அமர்க்கை இருக்கும். சில சம்பிரதாய ரீதியான சில விஷயங்களுக்கு சம்பிரதாயத்துக்கு ஏற்பட்டபடி அவங்க ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. சபாநாயகர் ஆசனம், மற்றது எதிர்க்கட்சி தலைவர் ஆசனம், மற்றது ஜனாதிபதி அதை பயன்படுத்தக்கூடிய ஆசனம். அப்போ இதுகளை தெரிஞ்சு வச்சுட்டு தான் நாங்கள் பாராளுமன்றம் போகணும். சரி, புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார், அந்த விடயங்களை அவர் அறிந்து கொள்ள இல்லை, தேடி பார்த்துருக்கலாம், தேடி பார்க்கல. ஆனால் இப்போ நடந்திருக்கிற சர்ச்சை என்னன்னு சொன்னால் அவர் கூறியிருக்கிறார், பிரபாகரன் என்றவரை தமிழ் மக்கள் அதிகமான நேசிக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பேர் அவரை வெறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சிங்கள மக்களுக்கும் தெளிவுள்ள மக்கள் இந்த யுத்தம் எதற்காக ஏற்பட்டது, அரசியல்வாதிகளால் இந்த யுத்தம் ஏற்பட்டது, அரசியல்வாதிகளால் தான் பிரபாகரன் என்ற நபர் பயங்கரவாதியாக சித்தரிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு சொன்னால் இந்த போராட்டம் ஆரம்பித்தது அரசியல்வாதிகளோட சூழ்ச்சியால் தான். ஏன்னா தமிழ் சிங்கள மக்கள் எப்போதுமே ஒற்றுமையாக நடக்கும்போது இருந்தாங்க. ஒரு சில முருகல்கள் இருந்து, ஆனால் அந்த மொழியை அடிப்படையாக வைத்து பிரச்சனையை கிளப்பினதால தான் இந்த பிரச்சனை வந்தது. இதுக்கு தீனிக்கிட்டது பண்டார் நாயக் என்ற அந்த நபர் தான் தீனிக்கிட்டு இருந்தார். ஏன்னு சொன்னால் அனுரகுமார் திசாநாயக்க பல வருடங்களுக்கு முன்னர் சக்தி டிவியில் ஒரு காணொலியில் கூட இதை பற்றி சொல்லியிருந்தார். இந்த மொழியை இலங்கையில் உள்ள பாரம்பரிய மொழி பயன்படுத்துகிற மொழி 2 மொழி இருக்குது. அப்போ ஆட்சி மொழியாக சிங்கள மொழியை மட்டும் கொண்டு வந்ததால தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொல்லி மிக தெளிவாக அவர் ஏற்கனவே நான் நிகழ்வு ஒரு 10 வருடங்களுக்கு 8 வருடங்களுக்கு முன்னர் ஒரு காணொலியில் பேட்டி காணலில் ரங்க அவர்களோட நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறார். அப்போ அவங்க அதை புரிஞ்சு கூட தெளிவாக இருக்கிறாங்க. நாடு முன்னோக்கி ஒற்றுமையாக போகிற ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்களே சர்ச்சைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. என்னென்னு சொன்னால் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாக்களித்து இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இளைஞர்களும் சேர்ந்து இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க சில தீர்வு திட்டங்களையும் இதற்கான வழிமுறைகளையும் செய்வாங்க. இப்போ பல்லாளி பாதை திறந்தது கூட அந்த இதுதான். அதே மாதிரி ஒரு தனியாட நிலத்தை ராணுவ முகாம் இருந்து அதை அகற்றி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல செயற்பாடுகளை கொண்டு வர நேரத்தில் இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் இப்படி கொண்டே உளறி தட்டக்கூடாதுங்க. ஏன்னா அர்ச்சனான்ற சொல்கிற நபரை நான் குறைச்சி சொல்லல இடத்துல. அவர் நல்ல நபர், ஊழலை வெளியே கொண்டு வந்திருக்கார். சாவகச்சேரியில் நடந்த அநியாயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கார். அதில் பிக் சல்யூட் உங்களுக்கு அர்ச்சனா. இந்த அர்ச்சனா அவர்கள் இதை அறியும் வரையும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, ரீபோஸ்ட் பண்ணுங்க, அவருக்கு தெளிவுபடுத்துங்க. அவர் இதை அறிஞ்சு கொள்ளப்படும் கட்டாயம். அவர் அவர் வைத்தியராக இருக்கலாம், வைத்திய இதில் அவர் நிபுணத்துவம் பெற்றவராக இருக்கலாம். எங்களுக்கு அந்த விடயங்கள் தெரியாது, எங்களுக்கு வைத்தியத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் அரசியலை பற்றின சில விஷயங்கள் அவரை விட கொஞ்சம் எங்களுக்கு தெரியும். அதனால தான் அரசியல் சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் இதில் கலந்துரையாடி கொண்டு இருக்கிறோம். எதை எப்படி கையாளணும் என்று சில தந்திரங்கள் அரசியல் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் மக்களுக்கு பொய் சொல்ல தேவையில்லை. ஆனால் பெரும்பான்மை சமூகம் ஒன்று இருக்குதாங்க, நாங்களும் இருக்கிறோம், எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் அந்த மக்களோட மனதையும் வேதனைப்படுத்தாமல் அவங்களையும் சஞ்சலத்துக்குள்ளே உள்ளாக்காமல் நாங்களும் சஞ்சலத்துக்குள்ளே இருக்காமல் நாங்கள் அப்படித்தான் அங்கே கதைச்சு கொண்டு இருக்கோம். நாங்கள் எடுத்தோம் பிடித்தோம்னு சொல்லி இதை செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் உண்மையாகவே மிகவும் நம்பிக்கை வச்சு மக்கள் உங்களை அனுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மக்கள் யுத்த காலத்திலேருந்து பல இழப்புகள், பல உயிரிழப்புகள், பல இழப்புகள், பொருளாதார ரீதியான சவால்களுக்கு முன் கொடுத்துருக்குறாங்க. அதை சரிவை சந்திக்கிறாங்க. எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலை பண்ணியிருக்குது. முன்னாள் போராளிகள் எத்தனையோ பேர் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்க நிவாரணங்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னு சொன்னால் எங்களை பொருளாதாரம் மட்டுமில்லை முக்கியம், எங்களுக்குன்னு உணர்வு இருக்கத்தான் வேணும். ஆனால் எங்களோட பொருளாதாரத்தை கட்டி நிமித்தணும் மூலம் எங்களை உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்தணும். நாங்கள் ஒரு ஸ்திரத்தன்மைக்கு நாங்கள் வரணும். அப்போ சிந்திச்சு செயற்படுங்க. தயவு செய்து அர்ச்சனா அவர்களே, ஒரு இலங்கை தமிழராக இலங்கையராக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறது, இந்த மாதிரி தவறை இனிமே செய்யாதீங்க. சமூக ஊடகங்களை கையாளும் போது உங்களோட வீடியோக்கள் வைரல் ஆகுது, அதை எல்லாரும் பார்க்குறாங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் அது மூலமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்பாகி ஓவர் கான்ஃபிடென்ஸில் சில வீடியோக்களை நீங்கள் வெளியிட்டுறாதீங்க. தயவு செய்து
உங்களோட தங்கம்ன்ற அந்த கான்செப்டையும் நீங்கள் ஒதுக்கிடுங்க. இப்போ நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் இப்போ அதெல்லாம் அதுக்கேற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளணும். அந்த யாழ்ப்பாணத்தில் பாரம்பரிய தமிழ் தேசிய கூட்டமைப்பெல்லாம் இருக்கும்போது உங்களை வந்து சுயேட்சையாக வந்து தெளிவுபடுத்தியே அனுப்பியிருக்கிறாங்க அந்த மக்கள். நீங்கள் அவங்களோட பிரச்சனையை கதைப்பீங்கன்னு சொல்லித்தாங்க. அப்படி அந்த பிரச்சனை சார்ந்த விடயங்களை கதைங்க. இப்போதைக்கு புறையோடைய போன எங்களோட என்ன பிரச்சனைகள் இருக்குது அது மெதுமெதுவான அவங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். என்ன எங்களோட மனதிலே ஆதங்கங்கள் இருக்குது. நாங்கள் இந்த சம்பந்தமான காணொலிகளை வெளியிடுவோம். அந்த மக்கள் எங்களை அரவணைச்சு கொள்றாங்க, நாங்களும் மலை அரவணைச்சு போவோம். இப்போ சர்ச்சையான கதைகளை நாங்கள் கதைக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் பிரபாகரன் என்ற அந்த தலைவர், அந்த நபர் தமிழ் மக்கள் நிறைய பேர் மனதில் இருக்கிறார். சரி, அவர் ஒரு ஹீரோவாக இருக்கிறார். சரி, ஆனால் நீங்கள் இலங்கையில் அரசியல் சாசனத்தை நீங்கள் படித்து பார்த்துருந்தீங்கன்னா அங்கே பாராளுமன்றத்தில் என்ன நடந்திருக்குது? அங்கே வந்து நீங்கள் வந்து இலங்கையோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட நான் வந்து இலங்கைக்கு எந்த விதமான கெட்ட இது அதாவது துரோகங்களும் செய்யாமல் நான் வந்து நேர்மையாக நடந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதில் தெரிவிச்சிருக்கிறீங்க. அப்படி செஞ்சு போட்டு இன்னும் வந்து சில சட்டங்களோட நாட்டில் நீக்கப்படையில்லை. பயங்கரவாத தடை சட்டம் அதெல்லாம் நீக்கப்படையில்லை. அப்போ தடை செய்யப்பட்ட சில அமைப்புகளாக தான் விடுதலை புலிகளுடைய இயக்கமும் இருக்குது. அப்போ அந்த தலைவரை வந்து நீங்கள் தெய்வமாக நினைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்குள்ள நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சிருக்கலாம். இங்கே உள்ள சட்டத்திட்டங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். எல்லாரோட மனசுலையும் அவர் இருக்கிறாருன்னு சொல்லுவோமே, தமிழ் மக்கள்கிட்ட அதிகமானவர்களோட மனசில் அவர் இருக்கிறார். இருந்தாலும் அதை வந்து நீங்கள் பப்ளிக்காக கொண்டு போய் கூட ஊடகங்களை தெரிவித்து தான் நீங்கள் இது செய்யணும் முடியல. ஏன்னா நீங்கள் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் கூட பழைய வீடியோக்களாக இருக்கட்டும், புதிய வீடியோக்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க வச்சு கொண்டிருப்பாங்க. முக்கியமாக வந்து உங்களோட வந்து ஹீரோ டிவியில் ஒரு நேர்காணலில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, சில விடயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் சில ஊடகங்களை பற்றி நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள். இனவாதத்தை எப்போ கக்கலாம், மக்களை எப்போ மடைமாற்றலாம். ஏன்னா சிங்கள மக்கள் மாறி இருக்கிறாங்க. இனவாதம் தேவையில்லை, நாங்கள் எல்லாரும் ஒருவர் எந்த டிக்டாக்ல வீடியோவில் நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ பாசிட்டிவ் ஆன தகவல்கள் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் தமிழர்கள் எங்களோட ஒன்று சேர்ந்து வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது, நாங்களாம் ஒன்றாக இருப்போம், ஒரு தாய்ப்பிள்ளையாக இருப்போம். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு தவறுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி தவறை நாங்கள் திருத்திக் கொள்வோம். அர்ச்சுனா அவர்களை, நீங்கள் புத்திசாலி, நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. ஆனால் ஊடகங்களை கையாளும் போதும் சமூக ஊடகத்தை நீங்கள் இப்போ தனிப்பட்ட ரீதியாக இருந்தாலும் கூட நீங்கள் அதை கையாளும் போது கொஞ்சம் சிந்திச்சு செயற்படுங்க. இப்போ இது உங்களுக்கு எதிராக வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? இப்போ உங்களுக்கு எதிராக முறைப்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன வீடியோவோ போட்ட சொற்களையோ உங்களுக்கு மாற்ற இயலாது. நீங்கள் ஏன் இதை போட்டிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு அதை மாற்ற இயலாது. அப்போ அப்படி ஒரு பிரச்சனை இடத்துல இருக்குது. அப்போ இதால் பாதிக்கப்பட போகிறது யார்? உங்களுக்கு வாக்கு போட்ட மக்களும். அது மட்டும் இல்லை, சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டு எல்லாருமே ஒற்றுமையாக போய்க்குள்ள அவங்கள பற்றிய நம்பிக்கை எங்கிட்ட இருக்குது. நம்பிக்கை இருந்தால் தானே ஒரு சிங்கள தலைவர் தான் அனுபவகுமார் தேசானங்க. அவருக்கு யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்குன்னு சொல்லி தமிழ் மக்கள் எல்லாம் ஏன் வாக்கு போட்டாங்க? மலையக சைட்டில் இலங்கை பூரா உள்ள தமிழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஏன் வாக்கு போட்டிருக்கிறாங்க? அவரை வந்து ஒரு நம்பிக்கைன்றதால, சிங்கள தலைவராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு தீர்வாக வந்ததான நம்பிக்கையால். ஆனால் நீங்கள் வந்து இப்படி செயற்பட்டால் இறுதியில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நம்பிக்கை இழந்து போயிடுவோம். இவங்க எல்லாருமே இப்படித்தான் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அதால் தயவு செய்து நாங்கள் பாடுபடுறது, நான் ஒரு உறவு பாலமாக இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் என்ன மாதிரி பல சோதரர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் சிங்கள தமிழ் மக்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைகளை கலைந்து எங்களோட நியாயமான விடயங்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள காலப்போக்கில் அவங்கள வந்து எங்களோட நியாயமான விடயங்களை அவங்க அறிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வான நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாம் செய்யணும். அதை ஓரளவு அவங்க புரிஞ்சு கொள்கிறாங்க, அவங்க புரிஞ்சு கொண்டு நடந்து கொள்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி செயல்களால் வந்து மீண்டும் பிளவுகள் ஏற்படும். தயவு செய்து அந்த மாதிரி செயல்கள் செய்கிறத நாங்கள் நிறுத்தி கொள்ளுவோம். நீங்கள் வந்து உங்களுக்கான ஆலோசனை யார் தராங்கன்னு தெரியல, உங்களுக்கான சரியான ஒரு ஆலோசகரை வச்சுக்கொள்ளுங்க. மும்பையிலும் திருச்சி உள்ள ஆலோசகரை வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கும் மொழி தெரியும், இருந்தாலும் நீங்கள் சரியான ஒரு அரசியல் ஆலோசகரையும் வச்சுக்கொண்டு செயற்படுங்க. நாங்கள் வந்து பெரிய படித்த மேதாவிகள் இல்லை, ஆனால் ஓரளவு இலங்கை அரசியலை பற்றி தெரியும். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கிட்ட அரசியலில் வந்து அரசியல் சம்பந்தமான விடயங்களில் வந்து நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் இலங்கையில் இருக்கும்போது. அதால் அந்த அரசியல் சம்பந்தமான சட்டங்களும் தெரியும். அதே மாதிரி நாட்டுக்காகவும் இறங்கி நாங்கள் போராடினார்கள். இந்த முறைமையை மாற்றணும், ராஜபக்ச கூட்டத்தை வந்து திரட்டி அடிக்கணும், அந்த கொள்ளை கூட்டம் போய் நல்ல ஆட்சி வரணும்னு சொல்லி நாங்கள் வந்து போராடினவங்க. அதால் இவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் செஞ்சு நீங்களும் ஒரு தமிழ் வேட்பாளர், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறீங்க. அப்போ இது எல்லா மக்களையும் இது பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே தமிழ் சிங்களம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பாகுபாடு பார்க்க தேவையில்லை, எல்லாரும் ஒன்று பார்ப்போம், இலங்கையர் பார்ப்போம். அதனால் இந்த சந்தர்ப்பங்களில் தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களும் தேவையில்லாத காணொலிகளையும் வெளியிடுறதை விட்டுத்துட்டு சர்ச்சையான விடயங்கள் வேண்டாம். நாங்கள் வந்து நேர்மையான நல்ல வழியில் போவோம். நீங்கள் அரசாங்கத்துக்கு உதவி செய்வேன், நான் அதுக்கு அவங்க கொண்டு வர நல்ல திட்டங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் அப்படி சொல்லி போட்டு நீங்கள் அடுத்த பக்கம் இப்படி செஞ்சீங்கன்னா அந்த அரசாங்கத்தையும் வந்து கேள்விக்குறியாக்குற ஒரு விடயமாக இருக்கும், சர்ச்சைக்குள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும். இது வந்து இனவாதத்தை தூண்டக்கூடிய ஊடகங்களுக்கும் இனவாதத்தை தூண்டக்கூடிய நபர்களுக்கும்